ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது நான் ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்ட் கூட போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் சில விஷயங்கள கற்றுக்கிட்டேன். அதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம இந்த கோல்ட் ஷீட் போடும்போது நம்ம அன்றைக்கி என்ன பே பண்ணுறோமோ, அன்றைக்கி என்ன ரேட்டோ அதை நம்ம கிராம்ஸ் கணக்கில் ஆட் ஆகிட்டே வரும். பட் இப்போ நிறைய ஜுவல்லரி ஷாப் மாற்றிட்டாங்க. அதாவது நம்ம பே பண்ணுற அமௌண்ட் அப்படியே அமௌண்ட்டாகவே அதில் ஃபீட் ஆகிட்டே வரும். அதாவது நம்ம ஒரு ஸ்கீம் எடுக்கிறோம், 11 மந்த்ஸ் பே பண்ணுறோம், 5000 சிட்டோ 10,000 சிட்டோனா அந்த அமௌண்ட் ஆட் ஆகிட்டே வரும். இதில் நமக்கு இப்போ 2 கேல்குலேஷன் கொடுக்குறாங்க. ஒன்று அமௌண்ட் பேஸ்ட் கேல்குலேஷன், இன்னொன்று கோல்ட் பேஸ்ட் கேல்குலேஷன். ஸோ இதை எப்படி அவங்க கேல்குலேட் பண்ணுறாங்கன்றது தான் நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக 2 செவரனை வச்சு நான் கேல்குலேஷன் போடுறேன். இதில் பார்த்திங்கன்னா 2 செவரன்னா 8 கிராம்ஸு 8 இன்டு 2 16 கிராம்ஸ்க்கு எப்படி இந்த அமௌண்ட் பேஸ் கேல்குலேஷன் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ கோல்டு ரேட் நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது 7100 இருந்துச்சு. ஸோ 7100க்கு இந்த 18 கிராம்ஸ் ஆட் பண்ணால் டோட்டல் வேல்யூ நமக்கு அந்த கோல்டோட வேல்யூ எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா 1,13,600 வருது. ஸோ இதுதான் அன்னைக்கு ரேட்டு வித் அந்த 16 கிராம்ஸ்கோட வேல்யூ. ஸோ சிட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 10,000 பே பண்ணியிருக்காங்க. அதுவும் 11 மந்த்ஸ்க்கு பே பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் அமௌண்ட் சேர்ந்துருக்கிறது பார்த்திங்கன்னா 1,10,000 சேர்ந்துருக்கு. ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, இந்த ஆல்ரெடி நமக்கு கோல்டு பர்ச்சேஸ் பண்ண ரேட் 1,13,600 ப்ளஸ் நான் சிட் அமௌண்ட் போட்டு அமௌண்ட் 1,10,000 விச் மீன்ஸ் 3,600 எக்ஸ்ட்ராவாக எனக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய கோல்டு பர்ச்சேஸ் பண்ணதுக்கு நோ வேஸ்டேஜ் அப் டு 18% பிகாஸ் நான் சிட் மூலியமாக எடுக்கிறேன் இந்த நகையை. ஆனால் ஜிஎஸ்டி நமக்கு இருக்குது. ஸோ 3% ஜிஎஸ்டி போட்டிங்கன்னா டோட்டல் அமௌண்ட் 1,13,600க்கு 3% ஜிஎஸ்டி எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா 340,8 வருது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 3408 ப்ளஸ் அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கோல்டுக்கு நான் பே பண்ணோம்ல, அதை ஆட் பண்ணால் நமக்கு டோட்டலாக 7008 வருது. அதாவது நான் எக்ஸ்ட்ராவாக பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு இந்த அமௌண்ட் பேஸ் கேல்குலேஷனுக்கு. ஸோ 1,10,000 நான் ஆல்ரெடி சிட் அமௌண்ட் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ராவாக 7008 நான் பே பண்ணேன்னா எனக்கு அந்த 16 கிராம்ஸ் கோல்டை நான் பை பண்ணிக்கலாம். இதுதான் அமௌண்ட் பேஸ்ட் கேல்குலேஷன். இப்போது இதே நம்ம கோல்ட் ரேட், அதாவது கோல்ட் பேஸ் கேல்குலேஷன், நம்ம வெயிட் பேஸ் கேல்குலேஷன் சொல்கிறாங்க. அந்த வெயிட் பேஸ்டுக்கு எப்படி கேல்குலேஷன் ஆகுறதுன்னு இதே 2 செவரன் அதாவது 16 கிராம்ஸ்க்கு நான் கேல்குலேட் பண்ணுறேன். அதே 7100 கோல்ட் ரேட்டுக்கு அதே ரேட் தான் வரும் உங்களுக்கு. ஸோ 1,13,600 ப்ளஸ் நான் பே பண்ண அமௌண்ட் 1,10,000. இப்போ இந்த 1,10,000க்கு நான் எனக்கு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ கிராம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்றது நான் அன்றைக்கி ரேட்டில் டிவைட் பண்ணேன்னா எனக்கு அவ்வளோ கிராம்ஸ் வந்துடும். ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கிராம்ஸ் 15.49 கிராம்ஸ். அதாவது நான் பே பண்ண 1,10,000 15 கிராம்ஸ் 49 மில்லிகிராம்ஸ் நான் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் எடுத்துருக்கிறது 16 கிராம்ஸு. அப்போது எக்ஸ்ட்ராவாக நான் எவ்வளோ கிராம்ஸ் எடுத்திருக்கேன்னு பார்க்கணும். அப்போ அந்த 16 கிராம்ஸில் 15.49 தான் என்னோடய சிட் அமௌண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய கோல்டு. அப்போது இந்த 16 கிராம்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன்ல ஆல்ரெடி, அதில் மீதி நான் எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கேன்னா 0.51 மில்லிகிராம்ஸ் எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கேன். அந்த 0.51 மில்லிகிராம்ஸ்க்கு கோல்டு ரேட்டு அன்றைக்கி 7100ல் அதை பேஸ் பண்ணி நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா அதோட அமௌண்ட் 3,621. ஆனால் இந்த 3,621க்கு 18% வேஸ்டேஜ் வரும். அப்போது 652 எக்ஸ்ட்ராவாக நான் பே பண்ணணும் வேஸ்டேஜ். ஸோ ஆல்ரெடி 3621 ப்ளஸ் இந்த 652 ஆட் பண்ணோன்னா 4273 வரும். ப்ளஸ் இந்த டோட்டல் அமௌண்ட்டுக்கு 3% ஜிஎஸ்டி வரும். ஆல்ரெடி 1,10,000 நான் பே பண்ணியிருக்கேன். ஒரு 4273 கோல்டு எக்ஸ்ட்ராவாக எடுத்த கோல்டுக்கு நான் பே பண்ணணும். ப்ளஸ் இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1,14,273. இதுதான் என்னோடய வெயிட் பேஸ்ட் அமௌண்ட்டு. இதுக்கு ஜிஎஸ்டி 3%. ஸோ 3% ஜிஎஸ்டி 1,14,273க்கு எவ்வளோ வருது பார்த்திங்கன்னா 3,428 வருது. ஸோ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்னோடய ஓவரால் நான் பர்ச்சேஸ் பண்ண கோல்டுக்கு பே பண்ணுற அமௌண்ட் வரும். ஸோ ஆல்ரெடி 4273 எக்ஸ்ட்ராவாக பே பண்ணோம். ப்ளஸ் இந்த ஜிஎஸ்டி ஆட் பண்ணணும். ஜிஎஸ்டி ஆட் பண்ணால் 3,428 ஆட் பண்ணோம். ஸோ ஓவராலாக இதெல்லாம் ஆட் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட் பார்த்திங்கன்னா 1,17,701.
ஓகேங்களா? ஸோ நான் சிட் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்கேன்? 1,10,000. அப்போது அந்த 1,10,000 மைனஸ் பண்ணால் மீதி எவ்வளோ நான் பே பண்ணேன்னா 7,701. இதுதான் நான் எக்ஸ்ட்ராவா எடுத்திருக்க வெயிட்டேஜுக்கு பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டு. ஸோ இதுதான் வெயிட் பேஸ் கால்குலேஷன். ஸோ இப்போ நான் இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவேன். இது வந்து 7,701 வருது. என்னோடய அமௌண்ட் பேஸ் கால்குலேஷனில் எவ்வளோ வந்துச்சு? 7,008 வந்துச்சு. ஸோ நான் இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எது அன்னைக்கு டேட்டில் பெட்டர் ஆப்ஷனோ அதை நான் பே பண்ணி கோல்டை பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். ஸோ இதுதாங்க நான் பார்த்த கால்குலேஷன். ப்ளஸ் நமக்கு ஹால்மார்க் சார்ஜஸ்னு ஒன்று போடுவாங்க. அது ₹45 அதை போடுவாங்க. ப்ளஸ் இது வந்து நான் வேஸ்டேஜ் 18% போட்டிருக்கறதுனால அந்த மாதிரி நோ வேஸ்டேஜில் போயிடும். நோ மேக்கிங் சார்ஜஸ். ப்ளஸ் வந்து நமக்கு வேஸ்டேஜ் டிஃபர் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கால்குலேஷன் மாறும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து எது பெஸ்ட் ஆப்ஷனோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு. தேங்க்யூ.